மயில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமைய பார்த்து உண்மையிலேயே இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில நாகு இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாகு இதுக்கு மேலயும் இந்த விஷயத்த எப்படி விட முடியாது. முதல்ல உன் அக்கா மல்லி கிட்ட சொல்லணும். அதே மாதிரி நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? முட்டாள்தனமான காரியத்த பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்ப நீ செஞ்சுட்டு இருக்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தவற நீ செஞ்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாகு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லியையும் மீட் பண்றதுக்காக இப்போ ஒரு கோவிலுக்கு போறாங்க. அங்கதான் இப்போ மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மனவேதனையில உட்கார்ந்துகிட்டு அங்க அந்த கடவுள் கிட்ட குமுறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, வெண்பாவோட நிலைமை இப்படி இருக்கு, வெண்பாவை ஏன் இப்படி சோதிக்கிற, வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்து, வெண்பாவுக்கு இனிமே இந்த பிக்ஸ் வரக்கூடாது, பிக்ஸ்ல இருந்து எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாத்து, அதாவது தனக்காக வேண்டிக்கல அப்படின்னாலுமே வெண்பாவை காப்பாத்தி விஜய் கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பண்ற ஒவ்வொன்றுமே இப்போ மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மல்லி எப்படிதான் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயும் சேர்ந்து காயப்படுத்துறாங்க. இந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னாலுமே கூட சரி, அந்த ஒரு இடத்துல ராஜேஸ்வரிய டீல்ல விட்டுறலாம், அதாவது அவங்க அதுல தேவையே இல்லை. ஆனா விஜய் இப்படி பேசுறது சரியா அப்படிங்கறதா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா என்னதான் மல்லி இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்தாலுமே கூட ஆரம்பத்துல இருந்து நம்ம வெண்பாவை காப்பாத்தினது யாரு? வெண்பா தான் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது. அதாவது வெண்பாவை காப்பாத்தணும், வெண்பாவுக்கு எதனா ஒண்ணா காப்பாத்தணும் இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி ரொம்ப, அதாவது எல்லா நல்லதையுமே பண்ணிட்டு நம்ம மல்லி இப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல உட்காருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மிகப்பெரிய சிக்கல்ல தான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நாகு இருந்துகிட்டு அதாவது உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியல மல்லி, ஏற்கனவே நீயே இவ்வளோ பெரிய வருத்தத்துல இருக்க, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த பத்தி என்னால எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, யார்கிட்ட போய் சொல்றதும் தெரியல, இருந்தாலும் உன்கிட்டதான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அந்த வார்த்தையை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நேரத்துல மல்லி அண்ணி என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதனா பிரச்சனையா, அதுக்கப்புறம் அண்ணன் எதனா போன் பண்ணாரா, அண்ணன் எதனா காயப்படுத்துற மாதிரி உங்ககிட்ட பேசினாரா, அதாவது தன்னோட அண்ணன் பாபு எதனா பண்ணாரா, எதனா பேசினாரா, இப்போ கோவமா இருக்காரா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே பாபு எங்க போனாரு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாம மல்லி கிட்ட நாகு சொல்லக்கூடிய விஷயம், மல்லி என் விஷயத்த விடு, அதாவது என் விஷயத்த நினைச்சு நான் என்னைக்கும் ஃபீல் பட்டது கிடையாது, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, உன் அண்ணன் தான் தப்பு பண்ணாரு, அதாவது தப்பு பண்ணாரு அப்படின்னா என்ன தப்பா நினைச்சாரு அப்படிங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல அவர் கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அதை பத்தி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்போ மயிலோட நிலைமைய நினைச்சாதான் மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீ சொல்றீங்க, மயிலோட நிலைமையா என்னன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அந்த தினேஷ் மறுபடியும் மயிலோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதாரங்களை காட்டும்போது அப்படியே மல்லிக்கு தூக்கி வாரி போட ஆரம்பிச்சிருது. என்ன நீ இப்படி மயில பேசி வச்சிருக்கா வீடியோல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பார்த்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில தான் இப்போ மல்லி இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உனக்கு பார்க்கும்போது என்ன தோணுது மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கடைசியில அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம அவ்வளவு தூரம் மயிலை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது மயில் மறுபடியும் அவனை உருகி உருகி காதலிக்கிறாளா, அவளை இப்பவே போய் கொன்னு போட்டுற பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் மல்லிக்கு வர ஆரம்பிச்சிருது. ஆனா இதுதான் தப்பு மல்லி, அதாவது உண்மையிலேயே மயில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த போட்டோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதாவது அவங்க லவ் பண்ண ஒரு சமயத்துல நானும் எவ்வளவோ மயிலு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனா அப்பெல்லாம் கேட்காம அவ பாட்டுக்கு நான் செய்யறதுதான் சரி, அதுவும் இல்லாம இவளுக்கு ஏதோ கெடுதல் நினைக்கிற மாதிரி அவங்க கூட போய் சுத்திட்டு வந்தா. அப்பெல்லாம் அந்த போட்டோ எடுத்ததை இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டுருவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. அதனாலதான் மயில் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அவனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான், அதாவது லவ் பண்ற மாதிரி வீடியோ அனுப்பிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் மல்லிக்கு செம்ம கோவம் வருது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, ரொம்ப மோசமா மயில் போயிட்டு இருக்கா, எதனா ஒரு பிரச்சனைனா உடனடியா நம்ம கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மயிலுக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ, அதாவது இப்ப அனுப்புற வீடியோ எல்லாம் வச்சு
அந்த தினேஷ் இருந்துட்டு அவனுக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்குமா, அவன் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் இது எல்லாத்தையுமே பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கூட இந்த மயில் எதுக்காக இப்படி பண்ணணும், அதாவது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி அவன் லவ் பண்ணி ஏமாத்தனா அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணா மட்டும் என்ன, அதே மாதிரி அவனை நான் சும்மா விட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி மல்லி அந்த வீடியோ பார்த்து பார்த்து பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தினேஷ் மாதிரி ஆளுங்கள் எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, இதுக்கு மேலேயும் அவனோட உயிரோட விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வந்து நாசம் பண்ணுவான், அவனை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு பதிலா அவனை வந்து என்கவுண்டர்ல போட்டுதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது மல்லி பின்னாடி போலீஸ் படையே இருக்கு அப்படிங்கிறது தெரியாம வந்து அந்த தினேஷ் விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மல்லி தன்னந்தனியா, அதாவது மயில இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தும் போது தன்னந்தனியா வந்து காப்பாத்துனாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம மல்லி ஒரு பின்னாடி மல்லி பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தீபிகா மேடத்தோட படையே இருக்கு. தீபிகா மேடம் வந்து மல்லிக்கு ஒண்ணு அப்படின்னா கிளம்பி நேரா வந்துருவாங்க. அதே மாதிரி மல்லி கூட இருக்கவங்களுக்கு எதனா ஒண்ணு அப்படின்னா எல்லா வேலையை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ அந்த தினேஷோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத நினைச்சாதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா மல்லி, தீபிகா 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து அவனை அழிக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.